எனக்கு ரொம்ப நாளா இந்த ஒரு இடத்துக்கு சஃபாரி போகணும்னு நான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன். அதாவது நம்மளுடைய பக்கெட் லிஸ்ட்ல ஒரு முக்கியமான இடம் கூட சொல்லலாம். இந்தியாவுல உள்ள மிகச்சிறந்த சஃபாரிகள்ல இதுவும் ஒண்ணு. ஆமாங்க, ராஜஸ்தான்ல உள்ள ரந்தம்பூரை பத்தி தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நாம ஜெய்ப்பூரோட பயணத்தை முடிச்சுட்டு அடுத்ததா நாம ரந்தம்பூர் போய் சேர்ந்தோம். ரந்தம்பூர் போயிட்டு அங்க போய் ரூம்ல செக்இன்லாம் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து ஒரு 3 சஃபாரி வந்து அங்க புக் பண்ணியிருந்தோம். அதுல முதல் நாள் ஈவினிங் சஃபாரி தான் வந்து இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த சஃபாரியில வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு இதோட லேண்ட்ஸ்கேப் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதாவது அந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கறதுக்காகவே இந்த சஃபாரி போகலான்னு சொல்லலாம். இந்த சஃபாரிக்கு எப்படி புக் பண்றது, எத்தனை நாளைக்கு முன்னாடி சஃபாரியை ஓபன் பண்ணுவாங்க, எந்த ஜோன்ல சஃபாரி போனா டைகர் பார்க்கறதுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எது பெஸ்ட் சீசன், எங்க போய் தங்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜுமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோல தரேன். அதனால ஃபுல்லாவும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நாம் ஜெய்ப்பூரில் அந்த 3 நாள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜலானா சஃபாரியை முடிச்சுட்டு நாம் அதுக்கு அடுத்தது போகக்கூடிய இடம் ராஜஸ்தானில் உள்ள மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு சஃபாரின்னு சொல்லலாம். ரந்தம்பூர் சஃபாரிக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இந்தியாவில் உள்ள மோஸ்ட் ஃபேமஸ் சஃபாரியில் இந்த ரந்தம்பூர் சஃபாரியும் ஒன்று. இந்தியாவில் உள்ள ஃபேமஸான டைகர் ரிசர்வில் ஒன் ஆஃப் த டைகர் ரிசர்வாக இருக்கக்கூடிய ரந்தம்பூர் டைகர் ரிசர்வுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நாம் பிளான் பண்ணி இன்றைக்கி நாம் அங்கே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நாம் ஜெய்ப்பூரில் நம்ம ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். நாம் ரந்தம்பூர் போகணும் அப்படின்னா ரந்தம்பூர்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அதுக்கு க்ளோசஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொன்னால் சவாய் மதோப்பூர் சொல்லலாம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சவாய் மதோப்பூர் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து சவாய் மதோப்பூர் தான் வந்து போக போகிறோம். ஜெய்ப்பூர் டு சவாய் மதோப்பூர் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 165 கிலோமீட்டர் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மணி நேரம் ஆகும். ஜெய்ப்பூர்லேருந்து 8:40க்கு கிளம்பக்கூடிய அனன்யா எக்ஸ்பிரஸில் தான் நாம் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். 8:40க்கு கிளம்பக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் 11:15க்கு சவாய் மதோப்பூர் போகும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நாம் இப்போ ஜெய்ப்பூர் ஜங்ஷனில் இருக்கோம். அடுத்து நம்ம ஜெய்ப்பூரோட ட்ரிப்பை முடிச்சுட்டு, அதாவது ஜலானா லெப்பர்ட் சஃபாரி முடித்தோம். அடுத்ததாக நம்ம சவாய் மதோப்பூர் போகிறோம். எதுக்காகனா ரந்தம்பூர் சஃபாரி ரொம்ப ஃபேமஸான சஃபாரி, இந்தியாவில் உள்ள மிகவும் ஃபேமஸான சஃபாரி தான் இங்கே வந்து. அங்கே தான் நம்ம போக போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெயின் ஜேர்னியை வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தேன். நார்த் இந்தியா ட்ரிப் நம்ம போகிறோமே, அதுவும் பர்டிகுலராக ராஜஸ்தான் போகிறோமே எப்படி இருக்குமோன்னு நான் பயந்துட்டு தான் வந்தேன். அதுக்கு மெயின் காரணம் பான்பராக் போட்டு துப்புறதும், திருட்டு பயம் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. அதுமாரி நம்ம சீட்டுக்கும் வேறு யாராவது வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் நமக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பர்டிகுலராக இந்த அனன்யா எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை. அதாவது நான் இருந்த அந்த பர்டிகுலர் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்தது. ஒரு 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். அதனால் ரொம்ப ஃப்ரீயாகவே போய் நான் சவாய் மதோப்பூரை போய் ரீச் பண்ணேன். பொதுவாக நான் ட்ரெயின் ஜேர்னி அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். ஆனால் இந்த நார்த் சீரீஸ் நான் ஒவ்வொரு இடமும் போக போக எனக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு. ரொம்ப லாங்கில் போகும்போது பயந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஜேர்னியை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
சவாய் மதோப்பூர் ஸ்டேஷனில் இறங்கினோன்னே அங்கே அது மாதிரி ஜெய்ப்பூரில் எப்படி ஒரு சூப்பரான ஆட்டோ டிரைவர் கிடச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு சூப்பரான ஆட்டோ டிரைவர் கிடச்சாரு. இவர்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நல்லா இங்கிலீஷும் வந்து பேசினார். இவர் தவிர ட்ராவல்ஸும் வச்சுருக்காராம், கார்லாம், லோக்கல் சைட் சீயிங் வேறு இருந்தாலும் இவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பரும் கொடுத்துருந்தாரு. நான் ஃபோன் நம்பர் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் அவரை யூஸ் பண்ணிக்கிங்க. அது மாதிரி 150 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணார். சவாய் மதோப்பூர் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேட் இருக்கும். அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சுற்றிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆட்டோவில் சுற்றிட்டு ஃப்ளைஓவர் வழியாக வரனால ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் ஹோட்டலுக்கு. இதுவே பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 வழியாக நீங்கள் ஃப்ளைஓவரில் ஏறி இந்த சைடு வந்து இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் நாம் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் வந்தோம், அப்போ நமக்கு தெரியாது. அதனால் ஒரு 150 ருபீஸ் ஆச்சு. நீங்கள் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் வந்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் ஆகும். ஓகே நாம் செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நமக்கு ஆக்சுவலாக நம்ம புக் பண்ணியிருந்த ரூமை விட அப்கிரேடட் ரூம் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஏற்கனவே டீலக்ஸ் ரூம் பண்ணியிருந்தோம், இது சூப்பர் டீலக்ஸ் ரூம் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ஒரு 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. பார்த்தீங்கன்னா ஒரு குயின் சைஸ் பெட்டு கொடுத்துருந்தாங்க, ஏசி இருந்தது, சீலிங் ஃபேனு, எல்இடி டிவி, கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு டீசெண்டான ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹோட்டலோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சவாய் மதோப்பூர் டு ரந்தம்பூர், அதாவது நம்ம சஃபாரி போகிற அந்த மெயின் ரோட்லேயே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சஃபாரி வெஹிக்கிள் வந்து இந்த ஹோட்டல்லே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிற அந்த ரிசிப்டை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் சஃபாரி போக முடியாது. நீங்கள் சஃபாரி போகிற அன்னைக்கு, உதாரணத்துக்கு ஈவினிங் சஃபாரி ஒரு 2:30க்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12 o'clock மேலே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த நம்பர் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ, அந்த சஃபாரி புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதாவது உங்களுக்கு வந்து எந்த வெஹிக்கிள் அலாட் பண்ணியிருக்காங்க, உங்கள் கைடு நேம் என்ன, இந்த டீட்டெயிலாம் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் ரிசிப்டை வந்து நீங்கள் திரும்ப டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சஃபாரி போகும்போது அந்த சஃபாரி வெஹிக்கிளோட கைடுகிட்ட வந்து நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் கைடுகிட்ட நீங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க இத்தனை மணிக்கு வந்து வெயிட் பண்ணுங்கம்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹோட்டலோட மேனேஜர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவரே ஹிந்தியில் வந்து அவர்கிட்ட பேசிடுவார். பேசிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். ஸோ நீங்கள் அந்த டயத்தில் இப்போ 2:30 மணிக்குனா 2 மணிக்கெலாம், அதாவது 1:45 அந்த ஹோட்டல் வாசலில் போய் நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. அதுமாரி நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரெஸ்ட் ரூமும் ரொம்பவே வந்து டீசெண்டாக இருந்தது. அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு, ஷாம்பு, பாடி வாஷ், இந்த மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2200 ருபீஸ் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். ஆன்லைன் மூலிமாவே கோஇபிபோ ஆப் மூலிமா தான் வந்து நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த அமௌண்ட்டுக்கு உண்மையிலே இது சூப்பர் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸி அக்சஸ் இது. அதனால் எல்லா விதத்துலையும் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுமாதிரி அந்த மேனேஜரும் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். நமக்கு டிக்கெட்டுக்கு பிரிண்ட் அவுட் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்து அவங்களே கைடுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே வந்துட்டாங்க. ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஒன்லி வெஜ் மட்டும்தான், நான்வெஜ் கிடையாது. காஸ்ட் வைஸு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் பரவாயில்ல அப்படின்னா சாப்பிட்லாம். நம்ம ஃபுட்டு டேஸ்ட் இது வராது, பட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இங்கே இருந்தது. உங்களுக்கு சீப்பாக ஃபுட்டு வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு 2-3 ஷாப் தன்னாம்பில் ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ரொம்ப ஆம்பியன்ஸ்லாம் பெருசாக நீங்கள் பார்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டீங்கன்னா அங்கே வந்து சைட் டிஷ் எல்லாமே வந்து உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அங்கே கூட ஃபுட்டை ட்ரை பண்ணலாம். லஞ்ச் டைம் ஆகிட்டதுனால அங்கேயே சாப்பிட்ருவோம், வெளியில் ரெஸ்டாரண்ட் தர முடியாதுங்கிறதுனால அங்கே ஒரு வெஜ் பிரியாணின்னு ஸ்டைலாக ஆர்டர் பண்ணேன். ஆனால் பில்லு வந்ததுக்கப்புறம் ஷாக் ஆச்சு. 350 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ரொம்ப மசாலாலாம் அதிகமாக போட்டிருந்தாங்க. சரி ரைத்தாலாம் ஒன்றுமே இல்லை, சரி கேட்டேன். ஆனால் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க பெரிய பவுலில். அதுக்கு என்ன பில் போடுவாங்களான்னு பார்த்தா நல்ல வேலை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நாம் ஒரு 1:45 போல் நம்ம ஹோட்டலோட வாசலில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக நம்ம சஃபாரி வெஹிக்கிளும் வந்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்ததுனால அவங்களே கரெக்டாக வந்துட்டாங்க. நானும் வெஹிக்கிள் நம்பர் இருந்ததுனால பார்த்துட்டு கை காமிச்சேன், வந்து நிறுத்தியிருந்தார். நம்மளுடைய சஃபாரி இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டர் சஃபாரி, ஜீப் சஃபாரின்னு இருக்குது. கேண்டர் சஃபாரி வந்து நீங்கள் சிங்கிள் சீட்டாக கூட புக் பண்ணிக்கலாம், குரூப்பாக வேணுனாலும் நீங்கள் போகலாம். ஓப்பனாக இருக்கும், நம்ம பார்க்குறதுக்கு சைட் சீயிங் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும்.
நீங்கள் ஒரு எக்கனாமிக்கலாக வந்து ரந்தம்பூரில் வந்து சஃபாரி போகணுன்னா கேண்டர் சஃபாரி தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதுக்கு 900 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சஃபாரி டைமிங் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம், 2:30 to 6. இதில் வந்து நம்ம சஃபாரி பார்க் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடும். அதுக்கப்புறம் 3 o'clock மேலே தான் நம்ம உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆகிற மாரி இருக்கும். ஸோ அதனால் ஒரிஜினலாக அந்த சஃபாரி டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours நம்ம சொல்லலாம். பொதுவாக சஃபாரி ஜீப்பாக இருந்தாலும் சரி, கேண்டராக இருந்தாலும் நாம் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் வாசல்லேருந்து தான் வந்து அந்த சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து சஃபாரி என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் நம்ம புக் பண்ணியிருக்காங்களோ இந்த வெஹிக்கிளுக்கு, அவங்க எல்லோரும் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு தேடி அலையிறது இல்லாமல் அந்த ஹோட்டல் வாசல்லே வந்து இவங்க பிக்கப் பண்ணிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு அருமையான விஷயமா நான் பார்க்குறேன். எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம சஃபாரி வெஹிக்கிள் சஃபாரி பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் வந்து 10 ஜோன் வந்து இருக்குது. இந்த 10 ஜோனில் இப்போ நம்ம போகக்கூடிய என்ட்ரன்ஸு ஜோன் 1லேருந்து 5 வரைக்கும் புக் பண்ணியிருக்கிறவங்க இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளுக்குள்ளார போவாங்க. இதில் வந்து 1, 2 புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு டிக்கெட் வெரிஃபை பண்ணுறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள பில்டிங்கில் உள்ள கவுண்டரில் வந்து அவங்க டிக்கெட் வெரிஃபை பண்ணிக்குவாங்க. மித்தபடி ஜோன் 3, 4, 5லாம் வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளார அனுப்புவாங்க. நீங்கள் ரந்தம்பூர் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கும். என்னென்னா இந்த 10 ஜோனில் எந்த ஜோன் வந்து நம்ம போகிறது, எது பெஸ்ட்டு ஜோனு, எங்கே போனீங்கன்னா புலிகள் பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டவுட்லாம் நிறைய இருக்கும். இதில் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள சஃபாரி ஜோன் தான் வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஜோனாக சொல்லுவாங்க. அதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா ஜோன் நம்பர் 3 வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதில் ரொம்ப ப்ரீமியம் ஜோன் சொல்லலாம். அதுமாரி 4ம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த 3 and 4 பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பே வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும். காரணம் இந்த 2 ஜோன்லேயும் வந்து லேக் இருக்குது. அதுமாரி ஜோன் நம்பர் 2லேயும் பார்த்தீங்கன்னா டைகர் சைட்டிங்க்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 1லேருந்து 5க்குள்ளார எந்த ஜோன் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு சஃபாரி தான் நீங்கள் போகணும், இல்லை 2 சஃபாரி போகணும்னா 3 and 4 புக் பண்ணிங்க. இல்லைனா 2, 3, 4 வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக நான் சொல்லுவேன். நாம் வந்து மொத்தம் 3 சஃபாரி புக் பண்ணியிருக்கோம். ஜோன் 1, 2, 4 இந்த 3 ஜோனு புக் பண்ணியிருக்கோம். 3 வந்து நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம புக் பண்ணியிருக்கிற இந்த 3 ஜோனில் ஜோன் நம்பர் 4 வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம அந்த ஜோன் நம்பர் 4 சஃபாரி தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம சவுத் இந்தியாவில் எவ்வளவோ சஃபாரி போயிருக்கிறோம். அங்கே பார்த்திராத ஒரு வித்தியாசமான சஃபாரி, அந்த லேண்ட்ஸ்கேப் மாடல் இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த ரந்தம்பூரில் போகிறதுக்கு. இப்போ நம்ம இந்த ரந்தம்பூர் ஃபோர்ட்டுக்குள்ளார பூந்து வந்து நம்ம போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் மெயின் கோர் ஜோன் வந்து இங்கே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம போகிறப்பயே டைகர் சைட்டிங்கிறது நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நானே சில வீடியோஸில் பார்த்துருக்கேன். இங்கே சைடில் உள்ள ஏரியாலெலாம் வந்து அது நின்றுட்டு இருக்கிறத. அதனால் இங்கேயே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சைடு வந்து அந்த மவுண்டெயின் ரேஞ்சும், இன்னொரு சைடு வந்து ரிவர் ஒன்று ஓடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய பேர் ராஜஸ்தான் அப்படின்னோடனே அது ஒரு வறண்ட பாலைவனம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பூகோள அமைப்பு கொண்ட ஒரு ஸ்டேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து காணப்படும். அதாவது ஒரு இடத்துல வந்து மவுண்டெயின் ரேஞ்ச் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட்டாகவே இருக்கும், சில பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேக்காக இருக்கும். ஜெய்சால்மர் மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஃபுல்லாக டெசர்ட்டாக இருக்கும். அதாவது தார் பாலைவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய பாலைவனம் அது வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூகோள அமைப்பு கொண்ட அந்த இடம் தான் ராஜஸ்தான். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஃபால்ஸ் மாரி, இந்த இடத்துல கூட டைகர் இருந்ததை நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அதுமாதிரி எந்த இடத்துல வேணாலும் நமக்கு ஸ்பாட் பண்ண முடியும். பர்டிகுலராக எந்த டைம் வந்து நமக்கு பெஸ்ட்டு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்க் வந்து க்ளோசிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் 31 வரைக்கும்
பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அங்கே மான்சூன் டைம் அப்படிங்கிறதுனால ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ வந்து சஃபாரி கிடையாது. அக்டோபர் 1 தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபர் 1க்கு அப்புறமே வந்து சைட்டிங் இருக்கும். இப்போ நம்ம போகிறதே வந்து அக்டோபர் மாதம் தான் போகிறோம். ஆனால் ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதிரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா சம்மர் டயத்தில் வந்து தண்ணியை தேடி வெளியில் வந்து மிருகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மாரி டயத்தில் ஃபாரஸ்ட்குள்ளாரே வந்து தண்ணி இருக்கிறனால வெளியில் அந்த மூமெண்ட்டுங்கிறது ஜாஸ்தி இருக்காது. இருந்தாலும் நம்மளால் ஃபுல்லாகவே பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட்டு டைம்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஜோன் 1 to 5 பிரியக்கூடிய இடம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் பார்க்குற கேட் வந்து ஜோன் 1. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 2ம் 3ம் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது. இதுவே லெஃப்ட் சைடு வந்து இப்போ நம்ம பிரிய போகிறோம். இப்போ திரும்பது பாருங்கள் வண்டி. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 4 and 5 வந்து உள்ளுக்குள்ளார போகிற இடம். இதில் உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஜோன் 4 தனியாகவும் ஜோன் 5 தனியாகவும் பிரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் போயிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நம்மளுடைய டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஐடி கார்டும் கேட்பாங்க சில சமயம். அதை எடுத்துகிட்டு போய் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய மெயின் சஃபாரியே இனிமேல் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் நீங்கள் ரந்தம்பூருக்கு நீங்கள் சஃபாரி வரப்போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, நான் இந்த ரந்தம்பூர் சஃபாரி எப்படி புக் பண்ணுறதுங்கிறத, அதாவது அதோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த கேண்டர் சஃபாரி வந்து 900 ருபீஸ்க்கு சீப்பாக முடிக்க முடியும். ஏன்னா நிறைய அன்அஃபிஷியலாக நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்குது ரந்தம்பூர் பேரில். நீங்கள் அதிலலாம் போய் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் ஏஜென்ட்டு. அவங்க மூலிமா பண்ணும்போது டபுள் த காஸ்ட்டு. இப்போ 900னா 1800, 2000 இந்த ரேஞ்சு கொடுத்து தான் நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும். அதனால் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீப்பாக முடிஞ்சிடும். அதே சமயம் நாளைக்கு எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது நீங்கள் சஃபாரி போகும்போது. கைடு என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் டைகர் சைட்டிங்கிறது ஆகும், அதனால் சைட்லலாம் நல்லா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் எந்த ஜோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அது அவர் 3-4 சொன்னார். அதில் 3-4ல் எது பெஸ்ட்டுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது ஜோன் நம்பர் 3 தான் வந்து நம்ம ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது டைகர் சைட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். अरे नहीं ले जाएंगे, इतने सारे फोन है, किसका लेके जाएंगे? अरे कुछ भी नहीं होगा जब இங்கே இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா,
வர்ற கைடில் சில பேருக்கு தான் வந்து இங்கிலீஷ் தெரியுது. அவங்க வந்து இன்கேஸ் ஃபாரினர் வர்றாங்கன்னா இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம போன சஃபாரி வெஹிக்கிளோட கைடுக்கு வந்து அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியல. அதனால் ஒரு ஹிந்தியில் மட்டும்தான் பேசிட்டு வந்தார். ஸோ அது ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். எல்லோரும் இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா இப்போ இந்தியாவிலே எல்லா ஸ்டேட்லேருந்து வர்றாங்க, ஃபாரினர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்குலாம் ஈஸியாக வந்து புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோன் 4ஓட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேக் இருக்கும் இந்த ஜோனில். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதுவும் சம்மர் டைம் வர்றீங்க அப்படின்னா டைகர் சைட்டிங்க்கு அதிகமான வாய்ப்பு. ஏன்னா இந்த லேக்கில் தண்ணி குடிக்கிறதுக்காக டைகர் வரும்பொழுது நம்மளால் பார்க்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கைட் சொன்னார். இந்த லேண்ட்ஸ்கேப்பே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. Sometimes the tiger will seated and rested in the middle of the grass. So we also the grass. கைடு என்ன சொல்கிறாருன்னா அங்கே கிராஸ் லேண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கிராஸ் லேண்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டைகர் ஸ்பாட் ஆகுமா. அதுவும் இப்போது பார்த்தீங்கன்னா மான்சூன் டைம் முடிஞ்சு அக்டோபர் 1ஆம் தேதி இந்த சஃபாரி ஓப்பன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா டைகர் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. ஹண்ட் பண்ணி நாள் ஃபுல்லாகவுமே அந்த கிராஸ் லேண்ட்லேயே உட்காந்துருந்து தான். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக சஃபாரி வந்தவங்க இந்த ஜோனில் எல்லாருமே வந்து டைகரை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் டைம் வந்து அந்த கிராஸ் லேண்டில் தான் அது இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல ஒரு முதல்ல ஒன்று இருக்குது பாருங்கள், தலையை மட்டும்தான் லைட்டாக வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு. அது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, இல்லைன்னா அது ஒரு பாறை மாதிரி தான் நமக்கு தெரியுது. சாம்பார் டியர். நாம் எவ்வளவோ இடத்துல வந்து சஃபாரி போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் உள்ளது வந்து பார்க்க முடியல. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து டைகர் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வருது இங்கே சஃபாரி போகும்பொழுது. ஏன்னா அதோட இடம் வந்து அந்த மாதிரி இருக்குது. அதோட ஃபுட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா மான்கள் நிறைய இருக்குது, தண்ணி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அதுக்கு உயிர் வாழ்கிறதுக்கான அந்த தகவமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூழல் வந்து அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக இங்கே டைகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்மரில் வந்து கண்டிப்பாக இங்கே வந்தால் அதிகப்படியான வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே சஃபாரி போகும்போது நம்மளால் உணர முடிஞ்சுது. 2025 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி
ஏறக்குறைய 88க்கும் மேற்பட்ட புலிகள் வந்து இந்த ராந்தம்பூர் டைகர் ரிசர்வில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. Indian gazelle. Those who have the rings on the horns, these are the male. Those don't have the rings, those are the females. Well, they are also not so common to see spot. In deers, we see spotted deer and summer deer. But these antelopes, they don't. You don't see them a lot here in this national park, but in some other areas where we don't have predators, Western Rajasthan, they are very big in number. वहाँ पे शेर है क्या? वो शेर है। अरे वो तो आपकी बोलने के शेर का। वो नहीं है, वो देखो, वो उसकी टेल नहीं। अरे शेर नहीं है भाई, सांबर नहीं है, जैसे सांबर होगा शेर नहीं होगा। अरे वो अगर होता तो ये भग जाता ही है। Spotted deer will let their horns every year. Every year. Yeah. Did you say every year they die with tangling? Yeah. The horns of the sambar deer and spotted deer, they will left every year. तो आपको मिलते होंगे पड़े हुए? हम उठा नहीं सकते ना, जंगल से कोई चीज उठाना लाओगे। Many used to browsing from the trees. But it's very difficult. But It's protected. I think they in the wild, the male are too beautiful. It makes humans, the females are too beautiful. ಇವಾಗ दिसली
जंगल में गाड़ी डाल देते हैं आम्ही किती फोटो काढतो नाही न वापरता माझा संपलेला तर मी आज चार्जिंग नाही केलं ना काम चार्ज केलं आम्ही இடையில ஒரு இடத்துல ரெஸ்ட்டுக்காக நிறுத்துனாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகிறதா இருந்தால் போயிட்டு வரலாம். சுற்றிலும் காடு, அந்த ஒரு காட்டுக்கு நடுவில் இந்த இடம் இருந்தது. உண்மையிலே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் நமக்கு. ஏன்னா ரந்தம்போர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இந்தியாவில் உள்ள பெஸ்ட்டு சஃபாரி, அதாவது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா புலிகளை பார்க்குறதுக்கான பெஸ்ட்டு சஃபாரியில் இந்த ரந்தம்பூர் சஃபாரியும் ஒன்று முக்கியமான இடம். ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சோம். பட் இன்றைக்கி தான் அது நமக்கு கைகூடி இருக்குது. நமக்கு 2:30க்கு வந்து சஃபாரி ரந்தம்பூரில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2:30 to 6 o'clock வரைக்கும். ஃபாரஸ்ட்டு, செம்ம ஃபாரஸ்ட்டு. மொத்தம் ஒரு 10 ஜோன் இருக்குது. 1 to 5 ஒரு பக்கமும், 6 to 10 வந்து இன்னொரு சைடும் வந்து ஜோனாக பிரிச்சுருக்காங்க. இதில் அதிகப்படியாக வந்து டைகர் சைட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள பெஸ்ட்டு ஜோன் பார்த்திங்கன்னா ஜோன் 3 and 4 வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பொதுவாக 3, 4 இல்லாமல் 1 to 5 வந்து பெஸ்ட்டு. கம்பேரிட்டிவ்லி 6 to 10. 6 to 10 கொஞ்சம் லெஸர் சான்ஸ் தான், ஆனால் நல்லா அருமையாக இருக்கும். அங்கேயும் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே சைட்டிங் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற 4th ஜோன் இப்போ நம்ம வந்திருக்கோம். நாளைக்கு ஜோன் 1லையும் 2லையும் நாளைக்கு 2 சஃபாரி போக போகிறோம். இது வரைக்கும் நமக்கு டைகர் சைட் ஆகலை. இடையில ரெஸ்ட்டுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க. பொதுவாக இந்த இடத்துல டைகர் சைட்டிங் அதிகமாக ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லா சஃபாரி வெஹிக்கிளுமே இந்த இடத்துல ஒரு 15 minutes ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது டைகர் மூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லி எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு இந்த சஃபாரியில் டைகரை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் நம்மளால் டைகர் எதுவும் பார்க்க முடியல. ஆனால் இந்த வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் உள்ள இந்த ஃபாரஸ்ட்டையும் இந்த டிஃப்ரெண்ட் இருந்தது. உண்மையிலே வந்து மற்ற சஃபாரி ஜோன்லேருந்து, அதாவது வேறு இடத்துல நம்ம பார்க்குற சஃபாரி பிளேஸ்லேருந்து இந்த இடம் வந்து டோட்டலாகவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அந்த பார்த்த திருப்தியோடையும் இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். பட் நம்மளுடைய சஃபாரி கைடு வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோஸ் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீடியோ சரி, நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த டைகர் வீடியோவையும் ஜஸ்ட்டு உங்களுடைய பார்வைக்காக. இப்போது ஏற்கனவே நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ டைகர் சைட் ஆனப்போ எடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ வேணும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்டோம். அதனால் அவரும் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் உங்கள் பார்வைக்காக இப்போ நான் அதை காமிக்கிறேன். ஏன்னா நாம் வந்தது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட புலியை எப்படியாவது பார்த்துடலான்னு தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பேட் லக், புலி பார்க்க முடியல. அட்லீஸ்ட்டு இந்த புலியாவது பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு இன்னும் 2 சஃபாரி இருக்குது நாளைக்கு, மார்னிங் அண்ட் ஈவினிங் சஃபாரி. ஜோன் 1 and 2 ரெண்டுத்துலேயும் போக போகிறோம். அது ரெண்டுமே வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் உள்ள இடம். பர்டிகுலராக நாளைக்கு மார்னிங் போகக்கூடிய ஜோன் 2 வந்து
அதிகப்படியாக அனிமல் சைட்டிங் ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம இப்போ சஃபாரியை முடிச்சுட்டு வந்து நம்ம ஹோட்டல்கிட்ட வந்து இறக்கி விட்டாங்க. இதுதான் நம்ம தங்கியிருக்கிற சைஃப் ரந்தம்பூர் அப்படிங்கிற ஹோட்டலில் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு 2 சஃபாரி இருக்குது, அதில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.